காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் நெதன்யாகுவின் திட்டத்திற்கு ஒப்புதல். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் காசா நகரத்தை முழு இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கைப்பற்றும் திட்டத்திற்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. காசா பகுதியின் வடக்கே அமைந்த காசா நகரம் உள்ளிட்ட 25% பகுதி மட்டுமே தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏனெனில் இஸ்ரேல் ஏற்கனவே காசாவின் 75% பகுதியை கைப்பற்றி பல எல்லைகளை முத்திரையிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் காசா நகரத்தில் உள்ள சுமார் 1 மில்லியன் பாலஸ்தீனியர்களை தெற்கு காசாவில் உள்ள பாதுகாப்பு முகாம்களுக்கு இடமாற்றம் செய்யவும் அங்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எயால் ஜமீர் இந்த முழு ஆக்கிரமிப்பு திட்டம் இஸ்ரேலிய படைகளை காசாவில் சிக்க வைப்பதுடன் ஹமாஸால் பிடிபட்ட 50 பணைய கைதிகளில் அதில் 20 பேர் உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கை பாலஸ்தீனிய மக்களுக்கு மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எச்சரித்துள்ளன. நெதன்யாகு காசாவை ஆக்கிரமித்த பின் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை நட்பு அரபு நாடுகளுக்கு வழங்குவதாகவும் ஹமாஸை முறியடித்து பணைய கைதிகளை மீட்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார்.